எத்தனை கேஸ் பாத்துக்கிறீங்க? நண்டு கேஸ் பாத்துக்கிறீங்களா? நண்டு கேஸ் அது இல்லையா? இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஐயா நண்டு கால் வந்துச்சே. This video is fully sponsored by Rani Masala. கடை எடுத்துக்கலாம். கடை எடுத்து வாங்க பாய் போலாம். கடை வர்ற மாதிரி இருக்கு. வாங்க பாய் சீக்கிரம் வாங்க பாய். இங்க பாருங்க எடுத்த லொகேஷன். நம்ம இன்னைக்கு லொகேஷன் பாருங்க பாய். கேரளாக்கெல்லாம் போயே தேவையில்ல. நம்ம மலேசியாலே வந்து ஒரு அருமையான இடம். இன்னைக்கு இதில் தான் நம்ம சமையல். எல்லாரும் வாங்க. அசத்தலா சமைக்கிறோம், ஆளே தூக்குறோம். வீட்டில் மட்டும் ராணி இல்லை, சமையலும் ராணி தான். வாங்க அடிச்சு நொறுக்குவோம். இன்னைக்கு நம்ம உலுஸ்லாங்கோல அலோன் லம்பான்ற ஒரு இடத்துல தான் வந்து குக்கிங் ஷோ செய்ய போறோம். இப்போ நம்ம அந்த விஷயங்களை செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள மெனு என்னன்னு பார்த்தானா சார் அந்த பார்ட் என்னோட இது. இன்னைக்கு ஆத்துல லாண்டான வந்து ஒரு கடுமையான சமையல் செய்யறது. நமக்கு பானியும் சரி சமைக்கலாம், சாப்பிடலாம். சார் நான் தமிழ்ல சொல்லிட்டேன். நம்மளோட ஆடியன்ஸ் மலாய் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது மலாயில சொல்லுங்க. அது எப்படி சார் சொல்லலாம்? இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மலாயில கறி கத்தா நிப்பான்னு சொல்லுவாங்க. கறி கத்தா நிப்பான். ஓகே சார், கறி கத்தா நிப்பான். கடுமையான கறி கத்தா நிப்பான். நல்ல பெருசு பெருசா நம்ம 3 வகை வருது. இன்னைக்கு ஒரு குடி தான். இன்னைக்கு ஒரு குடி ஒரு கறி தான். போய் வாங்கி போறீங்க. ஆஞ்சிக்கலாம் பாய். நண்டு ஆஞ்சிக்கலாம். சட்டியை சுத்தமா கழுவிக்கலாம். அடுப்பை பத்த வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊத்திக்கலாம். நண்டு ஓடுற போது பார்த்து பத்திரமா புடிச்சுக்கங்க. மலேசியா மக்களே, இங்க பாத்தீங்களா, உங்களுக்காக நாங்க மலேசியால ஒரு அருமையான இடத்தை கண்டுபிடிச்சு மினி கேரளா மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து மலேசியா. பாத்தீங்களா, உங்களுக்காக லொகேஷன் நாங்க ஒரு வாரம் ஒரு லொகேஷன் கண்டுபிடிச்சு உங்களுக்காக நாங்க வந்து ஒரு இடத்தையும் எப்படி சொல்றதுன்னா உங்களுக்காக நாங்க கண்டுபிடிச்சு லொகேஷன் காமிக்கிறேன். இந்த அழகை பார்த்து ரசிக மக்களே, மலேசியா மக்களே. வந்து வெட்டிட்டு இடிச்சுக்கிட்டு கிராம்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் சூடான எண்ணெயில. இதுதான் மலேசியால டவுன் பண்ணாங்க சொல்லுவாங்க. இதுதான் மலேசியால டவுன் பண்ணாங்க சொல்லுவாங்க. மலேசியன் ஃபேவரட் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இது டவுன் பண்ணாங்க போட்டுக்கலாம். சிராய் போட்டுக்கலாம். சிராய் போட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் போட்டாச்சு, பொன்னிறமா வதக்கி அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். நீங்க வைங்க. உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் போட்டாலும் உப்பு போட்டாலும் இஞ்சி போட்டு எடுத்துடா காலிசா சீக்கிரம். நேங்க பாய் கொடுங்க பாய். இப்ப இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். சாப்பிட வந்தாலே வேலை வாங்குறது எப்பயுமே இதே ஒரு வேலையா போச்சு.
கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாய் உடைச்சிட்டீங்களா? என்ன பாய் இப்ப நண்டை போட்டுக்கலாம். மக்களே, உங்களுக்காக மலேசியால முதல் முறையா தண்ணில ஆத்துல செஞ்சு பார்த்துருப்பீங்க, கடலை செஞ்சு பார்த்துருப்பீங்க, எங்கேயோ செஞ்சு பார்த்துருப்பீங்க. பாத்தீங்களா, ஓடுற ஆத்துல செஞ்சுக்கிறோம். நாங்க தான் முதல் முறையா. நீங்க பாருங்க, பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க எங்க சமையல. அதான் ஆத்துல நண்டு கிரேவி. தண்ணிலாம் ஊத்த வேணாம், ஏன்னா அதுல வந்து தண்ணி அதே ரீஸ் பண்ணும். அது வரைக்கும் அதுலயே நல்லா வேகட்டும் நண்டு. நம்ம நண்டு கறி வச்சுட்டு இருக்கோம். இங்க பாரு, ஒரு நண்டு வந்துச்சு. சரிதா? கையை கடிச்சிருப்பது கடிக்காது. ஐயோ விட்டுட்டேன். ஆமா, நண்டு வந்துட்டு தான். சரி, பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகே, எடுக்கலாம். கழிச்சு எடு, கடிக்காது. அது வரும்போது நம்ம பாத்துக்கலாம். அது வரைக்கும் ஒரு மேல அவங்க பேர் 5 காரம் போட்டாங்க. என்ன அந்த நண்டு போட்டு சமைக்கணுமா? நீ கிண்டு, நான் போடுறேன். இப்ப வந்து இடிச்ச நண்டை போட்டுக்கலாம். ஓடிட்டானா சார் அவன் நேரியா தான் இருப்பான். ஃபுல் ஸ்பான்சர் ராணி மசாலா தான். உங்களுக்கு வேணும்னா டிக்டாக்ல எல்லோ பேஜ்ல போய் வாங்கிக்கலாம். ராணி மசாலான்னு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதுல போயிட்டு எல்லோ பேக் தட்டி நீங்க ராணி மசாலா வாங்கிக்கலாம். இப்ப ராணி மசாலா தூள் போட்டுக்கலாம். ஆமாயா, நண்டுக்கு ஏன் கோழி தூள் போட்ட? மீன் தூள் தான் இங்க இருக்கா? ஏன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பாய்க்கிறனால நம்ம வந்து கறித்தூள் போட்டுக்கிறோம். ஓ ஆமா ஆமா, ரைட் ரைட். அதனால அது ஒரு தனி சுவை கொடுக்கும். செம்ம ருசி தெரியுமா அது? மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சமைக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்டா சமைக்கிறோம். நார்மலா எல்லாரும் சமைச்சிருவாங்கல்ல, நம்ம சமைக்கிறது டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல டிஃப்ரெண்டா சமைக்கிறவங்கள்ட்ட நம்ம கிரிபாயை தேடி வந்திருக்கோம். சாப்பிட்றது எப்படி வயிறானே சாப்பிட்டாங்க பொறுப்புல வாசம். ஏன் தெரியுமா? நம்ம ராணி மசாலா தூள் போட்டுக்கிறோம். அதுதான் அங்க ஹீரோயின். ஆமா, இங்க நான் தான் ஹீரோ தெரியுமா? ஏன் நீ ஹீரோ? பார்க்காதயா, கலர பாரியா. அவர் கலர பாரியா. ஐயோ, வந்தோட நபிதா தலைமையில இருக்கும் போது பாய் இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். இது இந்த ஆத்தரி தானே? ஏய், குட்டா மீன் ஓடுறியா? இருக்கும்போது என்ன திமிரு அங்கிட்டு ஓடுறது? புடிச்சு அடுப்புல போடும். சோப்பாயிட்டா உடனே புடிச்சு அடுப்புல தான் போடணும். கடையில கடல்ல ஓடிக்கிட்டு இருந்த காண்டா நண்டு இப்ப கடையில அப்படி நீந்தா பாருங்க. அடுத்து வயிற்றுல நீந்த போறான். போய் எதை கட் பண்ண போறான்னு தெரியல. பார்த்து சாப்பிடுங்க. இங்க பாருங்க பாய், அந்த கலரை. இந்த கலர் பாருங்க பாய். அந்த கலர் பாத்தீங்களா இல்லையா? இல்ல, நான் கூட நினைச்சேன் அங்க ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கு, அந்த பொண்ணு காலை பார்க்க சொன்னீங்கன்னு நினைச்சேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் பாய். சமைக்க வந்த இடத்துல சமையல பாருங்க பாய். இல்ல, நான் அமைதியாக இருந்தேன். கூட ஒரு ஆள் வந்தாப்லையே, அவரு நமித்தான்னு சொல்றாரு, அழகப்பாருன்னு சொல்றாரு. பொண்ணை பார்க்காத பொருளை பாரு. இங்க பாரு, ராணி மசாலா பொருள் போட்டோன்னு எங்க பாத்தியா இல்லையா? கலரை பாத்தியா பாய்? இதே இப்ப வந்துருச்சுங்களா, அப்படியே எடுத்து அப்படியே ஒரு கடி கடிக்க வேண்டியதுதான். உப்பு மட்டும் வை, உப்பு மட்டும். இப்ப வந்து நண்டு வெந்துன்னு இருக்கு.
அதெல்லாம் போய் ஒரு குளியல் போட்டுக்கலாம். அழகா ரசிங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும். தங்கள தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கள தின்ன கதின்ன த தின்ன கதின்ன என்னமோ பாத்துருக்கீங்க நீங்களா நீரியாட குடிச்சிட்டு இருக்காரு. குளியல் போட்டு வந்தாச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் போட்டுக்கலாம். மலேசியா பிராண்டான இப்ப காரா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நண்டு கறி முடிய போகுது, வெந்து முடிய போகுது. இப்போ இங்க பாத்தீங்களா அந்த கலரை? நம்ம நண்டு கறி மோஸ்ட்லி வைக்கும் போது எப்படி வெந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல மாறும். அப்போ மாறுச்சுன்னா இப்போ வந்து நண்டு வெந்துச்சுன்னு அர்த்தம். நாங்கள் இதில் வந்து மஞ்சள் போடல, மிளகாத்தூள் போடல, மல்லித்தூள் போடல, எதுவுமே போடல. ஆனால் அந்த வாசனை எல்லாம் நல்லா அருமையாக இருக்குது. ஏன்னா அது வந்து ராணி மசாலா ஒரே மசாலா தான் போட்டோம். அந்த எல்லா வாசனையும் இதிலே கொடுக்குது. அருமையாக இருக்குது அந்த வாசனை. நண்டோட கவுச்சி வாசனையே இல்லை. அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி இருக்குன்னு. என்னடா பாய் பண்ணிக்கிறீங்க? என்ன சந்திரகை இந்த மாதிரி நிற்கும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது பாய். ஏன் பாய் நண்டு சமையல் நண்டு அதாவது வாழுடா எங்கேயாச்சும் விட்டுருவோமா வாழ்றதுக்கு? நல்லா கொஞ்சம் கொழுப்பு கூட இருக்கு. அது வந்து பாய் சட்டைகளை விட்டுறாங்க. இங்க பாத்துக்க, ஒழுங்கா சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்தீங்கன்னா உயிர் தப்பிச்சு போக. இல்லைன்னா உன் தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி வரு? எப்படி கடாயில கிடந்த, நீ கடல்ல கிடந்த, உங்க தாத்தா பாட்டில கடாயில கிடக்குறாங்க. அது மாதிரி வந்து நீ வந்துடக்கூடாது. ஒழுங்கா நல்ல பிள்ளையா சமத்தா நீ போயிட்டு நல்லா தப்பிச்சு வந்து. இல்ல எங்க பார்த்தாலும் நம்மளே தேடி வந்துடுறாங்க. வா உன்னை சேர்த்து சமைக்கிறேன். அப்படியா இன்னைக்கு ஒரு புடி போடுங்க 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 போடுங்க. புடிங்க. பிடிச்சிட்டேன். இப்போ வந்து குழி வெட்டலாம். ஜேசிபி மாதிரி நோண்டி எடுத்துக்கலாம். குழி வெட்டுங்க பாய். நண்டு ஏறி ஓடுங்க வெளியே. இப்ப புளி வெட்டலாம், நண்டுல வெளியே ஓடிடும். வந்துருச்சு. சாப்பிடுற வெளியே பாருங்க. ஓகே. ஆடா நண்டு நண்டுகளி நண்டு கடி கேட்டு நீ என்ன கடிச்சு வைக்க கூடாது, தெரியல? நம்ம சிக்னேச்சர் பைட். எப்போதுமே சாப்பிடும் போது வந்து சாப்பாடு மரியாதை கொடுக்கணும். தலையெல்லாம் துண்டு கட்டக்கூடாது. துண்டு எடுங்க. உன்னோட சாப்பிட்டேன் பாய். அதுதான் பாய் பாய்க்கு அழகே. அதுதான் பாய். அது எடுத்துட்டீங்கன்னா அப்ப யாருக்கும் தெரியாது பாய். என்ன பாய்? அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு புடி. நம்மளோட சிக்னேச்சர் எப்பவுமே ஒரு புடி. நம்ம நண்டை எடுத்து என்ன பண்ணாங்க, கடி பாய். அது பாய் நண்டு கடிச்சிரு போது பாய். ஒண்ணு எவ்வளவு அருமையா வந்துருக்கு பார்த்தீங்களா? நீங்க சமைச்சதுதான், உங்கள்கிட்ட சொல்றேன். பாத்தியா இல்லையா எவ்வளவு அருமையா இப்போ நல்லா இங்க பாருங்க. உள்ள இருந்து கறியா எடுத்து போட்டு இப்போ ஒரு பொடி. ஆத்துல இப்படி ஒரு புடி பாத்துக்கிறீங்களா? நண்டு புடி இதுதான். அடாடா நாங்க செஞ்சேன்னு சொல்ல, உண்மையிலேயே அந்த சுவை சூப்பரா இருக்கு. அது மலேசியன் ஸ்டைல்ல நண்டு கிரேவி செஞ்சது அவ்வளவு அருமையா இருக்கு. நம்ம வந்து நமக்கு ஜலதோஷம் எல்லாம் பிடிச்சிருச்சு. என்ன பண்ணணும்னா நண்டை எடுத்து நல்லா டக்குன்னு இடிச்சு நம்ம பண்ண மாதிரியே நம்ம ராணி மசாலா போட்டு
ஒரு பொடி பிடிச்சா போதும், அப்படியே ஜலதோஷமா ஓடிடு. இந்த தண்ணியில ஓடுற மாதிரி ஓடிடும் அப்படியே. தேவா சார் பாய் என்ன பாய் உன்னை அப்பல இருந்து ஒரு சார் ரொம்ப நீங்க நண்டு கடின்னு பாத்துருப்பீங்களா? பாப்பா நண்டு கடிக்குதுதான் இதுதான். அடாடா பாத்தீங்களா அப்படியே ஃபுல்லா எத்தனை கேஸ் பாத்துக்கிறீங்க? நண்டு கேஸ் பாத்துக்கிறீங்களா? நண்டு கேஸ் அது இதே இல்லையா? ஐயா நண்டு கால் வந்துச்சே. எங்க சார் தான் பாவம். வயிற்றுல ஒரு கிரைண்டர் இருக்குது, அவர் அச்சுல அவரு உடைக்க போறேன். அதாவது நண்டு வந்து எவ்வளவு அருமை வந்துருக்கு. நார்மல் ஃப்ளவர் கேப்ல வந்து வேமா வந்துரு. ஃபைனல் டச், லாஸ்ட் புடி. நம்ப மாட்டாங்க. அந்த கடைசி சாப்பாடு குழம்பு போட்டுட்டு அந்த பழனி சாப்பாடு லாஸ்ட் அடி சாப்பாடு சாப்பாடு மாத்தா சுவையே தனி சுவை தான். அதாவது எல்லாருமே சாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தக்க நகர்ந்து செய்வார். ஏன்னா நம்ம நக்கிட்டு தான் சாப்பிட்டே அந்த மாதிரி, ஏன்னா சுவை அந்த மாதிரி. அவ்வளவுதான். இவரை தவிர இப்போ சாப்பாடு எனக்கு பத்தவே இல்லையா? ரெண்டே ஆளு, 5 நண்டுக்கும் 2 ஆளுக்கு தான் போட்டி. யார் ஜெயிச்சது இதுல? 2 ஆளு தான். 5 நண்டு தோத்து போய் 10 இருக்குது எல்லாம். நண்டு கையில எடுக்கு. கையில எடு. ரொம்ப கை வச்சு உழப்பாது, அப்படியே முடிச்சுக்கலாம். வை அப்படியே. அவ்வளவுதான். உழப்பாதியா, உழப்பாது, கை உழப்பாது. அவை இது சார் இதுல வேணாவா? இதுல வேணால? அவ்வளவுதான். லாஸ்ட் ஃபைனல் டச். முட்டை இலையை நக்கிடும், அவ்வளவு சுவையா இருக்கு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். முடிச்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். டேஸ்ட் எப்படி? மறக்காம நம்ம கிரிகாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மெயினா பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ அப்பப்ப அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஷோ நெக்ஸ்ட் வியாழக்கிழமை மறக்காம பாருங்க. இது வேஸ்டா போயிடும். நண்டு சாப்பிடுங்க, சாப்பிடறதுக்கு ஆள் வச்சிருக்கோயா. நான் உங்க வீடியோ நல்லா பாக்குறேன், எல்லாம் சாப்பாடு வீடியோ தான் நல்லா பாக்குறேன். காலி பண்ணிடுறோம்.